வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 3.73. A equal to 1 to 1, 2 minus 1 1, B equal to 2 minus 1 minus 1 4 0 2 எனில் AB the whole transpose equal to B transpose A transpose என சரிபார். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். இதில் AB மட்டும் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். AB equal to 1 to 1, A ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 2 minus 1 1, அப்புறம் B ஆறு 2 minus 1 minus 1 4 0 2. இப்போ இவங்க ரெண்டு வரையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால இதனுடைய அணிவரிசை எழுதிக்குவோம். இது 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இங்கே 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ 3 3 ஈக்குவலாக இருக்குது. அதனால் 2x2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை ஒரு 7 மாடலில் வச்சுட்டு பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7ஆக எப்படி எடுத்துக்கிறோன்னா இந்த இதையும் ஓகே. அப்போ செகண்டு இதுவும் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா? இதில் 1 2 சார் 2 2 எழுதிக்கங்க. அடுத்து 2 × -1 -2. அடுத்து 0 கூட யாரை பெருக்கினாலும் 0 தான். அடுத்தது பாருங்கள், இவங்களும் அப்போ என்ன வரும்? -1 + 8 + 2. நெக்ஸ்ட்டு இவங்களும் இந்த 7 எடுத்துக்கிறோம். இப்போ 2 2 சார் 4 -× +1. அடுத்து 0 கூட யாரை பெருக்கினாலும் 0 தான். கடைசியாக 4த்தை பாருங்கள், இதுவும் அடுத்து -2 இதில் அடுத்து -4 + 2 எழுதிட்டோமா? ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்ப்போமா? இங்கே 2 - 2 0. இங்கே 10ல் 1 பண்ணால் 9. அடுத்து இங்கே 4 + 1 5. அடுத்து 2 × 1 கேன்சல் பண்ணிட்டா -4. இப்போ A × B கிடச்சிருச்சு. இனி நமக்கு என்ன கேட்டுக்காங்க? AB the whole transpose. AB the whole transpose பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு என்ன வரும்? அப்படியே படுத்துருக்கிறவங்களை தூக்கி உட்கார வச்சுருவோம். 0 9. அடுத்து இவங்க 5 -4. இது 1ன்னு வச்சுக்குவோம். ஓகேயா? இப்போ செகண்டு இந்த சைடு செய்வோம். இங்கே ஃபஸ்ட்டு P transpose எழுதிக்குவோம். என்ன வரும்? அப்படியே படுத்துக்கிறவங்கள உட்கார வைங்க. அப்போ 2 - 1 அப்படியே உட்கார போகிறாங்க. 2 - 1. அதே மாதிரி -1 4. அடுத்து 0 2. எல்லாரையும் உட்கார வச்சுட்டோமா? அடுத்து A transpose. இங்கேயும் படுத்துருக்கிறவங்கள எடுத்து உட்கார வைக்க போகிறோம். 1 2 1. அடுத்து 2 - 1 1 கிடச்சிருச்சா? அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கணும். அதானே கேட்டிருக்காங்க. P transpose A transpose ரெண்டே எழுதுவோமா? 2 - 1 0 -1 4 2. நெக்ஸ்ட்டு இங்கே 1 2 2 - 1 1 1. இப்போ இதுலேயும் அணிவரிசையை பார்த்துருவோம். எப்போவுமே பெருக்கல்ல அணிவரிசையை எழுதிட்டே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே 2 ரோ 3 காலம், இங்கே 3 ரோ 2 காலம். அப்போ 3 3யும் சேமாக இருக்கிறனால 2x2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 7 எடுத்துக்குவோம். அப்போ என்ன வரும்? 1 2 சார் 2 -2. அடுத்து 0, ஏன்னா 0 கூட யாரை பெருக்கினாலும் 0 அதனால். அடுத்து இவங்களையும் எடுக்க போகிறோம். அப்போ 2 2 சார் 4 -× ப்ளஸ் ஆயிரும். +1 + 0ன்னு கிடச்சிரும். அடுத்து இவங்களும் இந்த 7 எடுக்க போகிறோம். அப்போ -1 + 8 + 2. அடுத்து பாருங்கள், இவங்களும் அப்போ என்ன வருவாங்க? -2 -4 + 2 பெருக்கிட்டோமா? இன்னும் சுருக்குவோமா? 0 5 இங்கே 9. அடுத்து இங்கே -4. இப்போ பாருங்கள், இதை 2ன்னு வச்சுக்குவோமா? 1 2வும் சேமாக இருக்கா? எஸ், நமக்கு கிட்ட நெருங்கிடுச்சு. ஆன்சர் வந்துருச்சு. AB the whole transpose equal to என்னது? அந்த 1 2 வச்சு என்ன சொல்லிடலாம்? P transpose A transpose அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான 5 மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.